இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, அழுகையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கவலை என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் ஒடுங்கி போயிருக்கிறேன். எனக்கு தூக்கம் இல்லை, மனசுல நிம்மதி இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, என் வாழ்க்கையை நினைச்சா ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி கவலையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து எதையெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்க தெரியப்படுத்தும் பொழுது நீங்க இழந்ததை ஆண்டவர் 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். கண்பான தேவ பிள்ளையே, கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய கவலையை மாற்ற போகிறது. நீங்க தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். இந்த காரியம் என்னை விட்டு போய்விட்டது, என் கையை விட்டு மீறி போய்விட்டது, இந்த வேலை என்னை விட்டு போய்விட்டது, இந்த பணம் என்னை விட்டு போய்விட்டது, என்னுடைய சொத்து எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலை என்னை அதிகமாய் ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்த கவலை நிமித்தம் நான் அழுது கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப 2 மடங்கா கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய கவலையெல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். எதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடிய பண்ண போகிறார். தேவன் உங்களை கைவிடுவதில்லை, உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்க கவலையை மாற்ற போகிறது. நீங்க இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உங்க கையில தரப்போறாரு. நீங்கள் சந்தோஷமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, கவலைப்படாதே என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்க கவலையெல்லாம் விசாரிக்கிற தெய்வத்தினிடத்துல எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஆண்டவரே, கவலையை மாற்றி எதற்காக கவலைப்படுகிறார்களோ அதை 2 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென்.